சென்னையில ஒரு முக்கியமான பகுதியில பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் டாஸ்மாக் இருந்ததாகவும் அதற்கு எதிராக போராடுவதாகவும் ஒரு அம்மணி காட்டிக் கொண்டார். கட்டாயமா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த கடை மூடப்பட வேண்டும். அந்த அம்மாவே என்ன பண்றாங்க, கடையை மூடிட்டாங்கன்றாங்க. கடை 12 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னா 12 மணிக்கு முன்னாடி போனா மூடிதான் இருக்கும். கடையை மூடிட்டாங்க அப்படின்னு 12 மணிக்கு முன்னாடி வீடியோ போடுறாங்க. 12 மணிக்கு அங்க போய் வரிசையில் நின்று சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கடை திறந்தே இருக்கு. திறந்து இருக்கிற கடையை மூடிட்டதா போய் சொல்றாங்க. இன்னும் பல இடங்கள்ல கோவில்கள் இருந்து பக்கத்திலையும் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து பக்கத்திலையும் நீங்க கோவில், பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இந்த 3க்கும் 500 மீட்டருக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் டாஸ்மாகே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் கிராமங்களுடைய சூழ்நிலை எடுத்துக்கங்களேன். 1 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த கிராமமே இருக்கும். அதுக்குள்ள 4 கோயில் இருக்கும், 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், 2 ஸ்கூல் இருக்கும். இந்த சர்க்கம்பரன்ஸ்லேயே டாஸ்மாக் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இந்த கணக்கை எடுத்தீங்க? சரி, எடுத்துட்டீங்க. இந்த 717 உண்மையிலேயே மூடிட்டீங்களா? இன்னும் மூடலை. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க போகுது. ஆனா இவர்களுடைய ஆதரவு பக்கங்கள் அல்லது செய்தி நிறுவனங்கள் எப்படி செய்தி பரப்புகிறார்கள் அப்படின்னா, முதல் நாளிலேயே அதிரடி 717 டாஸ்மாக்குகள் இழுத்து மூடப்பட்டனன்றது நடந்து முடிந்தால் எழுத வேண்டியது. ஆனா இவங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே மூடப்பட்டதாக 717 கடைகளும் மூடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறாங்கன்னா, இதனுடைய இன்டென்ஷன் மக்களை குழப்புவது. எப்படி குழப்புவதுன்னா, இதற்கு முன்பு இருந்தவர்கள் படிப்படியா செஞ்சாங்க, ஆனா நான் ஒரே நாள்ல செஞ்சுட்டேன் பாத்தியா, என்னால மாற்றத்தை ஒரே நாளில் கொடுக்க முடியும் என்ற ஒரு போலியான நம்பிக்கைக்கு அவர்களை தள்ளுவது.